ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. வரக்கூடிய பிசிஎஸ்ஐ தேர்வை எதிர்நோக்கி முப்படை அகாடமி சார்பில் 3 பாக புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஸோ எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா பாகம் 4 மெட்டீரியல் உடனடியாக வெளியிடப்படும் சீக்கிரமா. ஸோ இந்த பாகம் 3 மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பாகம் 1ல் அறிவியல், தமிழ் மற்றும் சமூக அறிவியல் கவர் ஆயிருக்கு. பாகம் 2ல் பார்த்தீங்கன்னா உளவியல் மற்றும் கணிதம் கவர் ஆயிருக்கு. பாகம் 3ல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வித் புக் பேக் கொஷின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கினுடைய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ₹1800 3 புக்கு. ஸோ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே அவரை காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி கொரியர் வந்துடும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு போடலாம் கணக்குல பார்ட் 3 பார்க்க போறோம். சோ அதுக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சதவீதம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு வருடத்தில் 20,000 இருந்து 25,000 உயர்ந்தால் உயர்ந்த சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. சோ எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5,000. சரிங்களா? எவ்வளவு உயர்ந்திருக்கு? 5,000 உயர்ந்திருக்கு. நம்ம சதவீதம் போடும்போது மட்டும் எப்போ இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ 20,000 இருந்து தான் 5,000க்கான பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ 2 0க்கு 2 0 கேன்சல், இங்க 2 0க்கு இங்க 2 0 கேன்சல். சோ 2 1s are 2, 2 25s are 50. சரிங்களா? சோ அப்போ உயர்ந்த சதவீதம் எவ்வளோ? 25%. ஓகேவா? உயர்ந்த சதவீதம் எவ்வளோ? 25%. சோ क्वेश्चन நம்பர் 2 பார்ப்போம். ஒரு பழ வியாபாரி அவரிடம் உள்ள ஆப்பிள்களில் 40% விற்கிறார். 420 ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லை. அவரிடம் மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? 40% என்ன பண்றாரு? விற்கிறாரு. சோ மீதி 60% என்ன பண்ணிருப்பாரு? விற்பனை ஆகவில்லை. சரிங்களா? சோ அந்த விற்பனை ஆவதுதான் எவ்வளவு? 420ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோ 60 into 60% into x equal to 420 அப்படின்னு போடுறோம். சரிங்களா? 61s are 60, 67s are 420. சோ இதை மல்டிப்ளை பண்ணா x equal to 700. சோ மொத்தம் அவங்க கிட்ட இருந்த ஆப்பிள் எவ்வளவா இருந்திருக்கும்? 700 ஆப்பிள் இருந்திருக்கும். அதுதான் 60% விக்கல. சரிங்களா? அது விக்காதது 420 ஆப்பிள். ஓகேவா? சோ क्वेश्चन நம்பர் 3 பார்ப்போம். 600 இன் x என்பது 450 எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? 600 x இன் என்பது 450. ஓகேவா? சோ 600ல x பர்சன்டேஜ் ஓட வேல்யூ எவ்வளோ? 450. சோ x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? நான் என்ன பண்றேன்? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வேற என்ன அடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. 6 1s are 6, இங்க 6 7s are 42. ரிமைண்டர் எவ்வளவு இருக்கும்? 3 இருக்கும். சரிங்களா? அப்ப 30 னா 5 டைம்ஸ் வரும். சோ x ஓட வேல்யூ 75. சரிங்களா? அப்ப 600ல x பர்சன்டேஜ் எவ்வளவு? 75 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? சோ क्वेश्चन நம்பர் 4 பார்ப்போம். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது. சரிங்களா? ஒரு எண்ணோட மதிப்பை 25% நான் என்ன பண்றேன்? குறைக்கிறேன். அப்படி குறைச்சா எனக்கு எவ்வளவு கிடைக்குதான்? 120 கிடைக்குதான். அப்படி கிடைச்சிச்சுன்னா அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ 25% குறைக்கிறேன் அப்படின்றதுனால இங்க மைனஸ். சரிங்களா? அந்த எண் எனக்கு தெரியாதுன்றதுனால இங்கேயும் நான் எக்ஸ் போடுறேன். ஓகேவா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 100x minus 25x divided by 100 equal to 120. சரிங்களா? அப்ப மேல என்ன வரும்? 75x equal to இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 120, இங்க ஒரு 2 0. ஓகேவா? அப்ப x equal to போது 12,000 divided by 75. சோ 75 னா 5 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோமா? சோ 15 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். ஈஸியா இருக்கும். 15 5s are 75, 15 8s are 120. சரிங்களா? சோ அந்த 2 0 அப்படியே இருக்கும். 5 1s are 5, 5 16s are 80. சோ ஒரு 0 அப்படியே வந்துரும். சோ அப்ப x ஓட வேல்யூ என்னது? 160 ஆ இருக்கும். சரிங்களா? அந்த எண் என்னது? 160. ஓகேவா? சோ क्वेश्चन நம்பர் 5 பார்ப்போம். அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்றாங்க. சரிங்களா? சோ இங்க பெற்றால் அப்படின்றது பிளஸ்ல வந்துரும். சரிங்களா? சோ பெற்றால்னா என்ன வந்துரும்? பிளஸ்ல வந்துரும். சேம் அதே கான்செப்ட் பிரகாரமே போடுவோம்.
எக்ஸோட 80% வேல்யூ தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 576 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ் பிளஸ் 80/100 ஈக்குவல் டு 576. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. அப்போ 576 இன்ட்டு 100 டிவைடட் பை 80. ஸோ ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ கேன்சல், 8 1s are 8, 8 7s are 56, ரிமைண்டர் 1 வருமா? ஸோ இங்க 16னா 2 டைம்ஸ் வரும். ஸோ 72 இங்க ஒரு 10, அப்போ 720 அப்படின்னு வரும். 720 வந்துதான் அவங்க பெற்ற மதிப்பெண்ணா இருக்கும். சரிங்களா? ஸோ 576 அவர் பெற்றது மதிப்பெண்கள் எனில் 80% மதிப்பெண் தான் வந்து 576. ஆனா அவங்க எடுத்த மதிப்பெண் வந்து எவ்வளோ? 720. சரிங்களா? சோ क्वेश्चन நம்பர் 6 பார்ப்போம். சரி, ஒரு பள்ளி தேர்தலில், சரிங்களா, இது வந்து தேர்தலில் ஏ, பி மற்றும் சி ஆகிய 3 வேட்பாளர்கள் சேர்ந்து 153, 245, 102. சோ அத வந்து 153, 245, 102 மொத்தம் கூட்டினா 3 5 8 0. மீதி 6 2 6 4 10. சோ 0 2 4 5. சோ 500. சரிங்களா? மொத்த வாக்குகள் எவ்வளோ? 500 வாக்குகள். இதுல வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? வெற்றியாளர்னா யாரு? இல்ல அதிக வாக்கு யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். சரிங்களா? 102 153 விட 245 தான் பெருசு. சோ 245/500 இன்ட்டு 100 இதை கண்டுபிடிச்சாலே போதும். சரிங்களா? 500 ஏன் போட்ட? மொத்த வாக்குகள், அதுல வெற்றியாளர் எடுத்த வாக்குகள் இன்ட்டு 100. சரிங்களா? இது ஒரு முறை, இது 5 முறை, திருப்பி இது ஒரு முறை, இது 5 20, மீதி வந்து என்ன வரும்? 4ன்னு வரும். சோ 45 வந்து எத்தனை முறை வரும்? 5 9 முறை வரும். சரிங்களா? வாக்கு சதவீதம் என்ன? வெற்றியாளர் மட்டுமே 49% வந்து ஜெயிக்கிறார். சரிங்களா? சோ क्वेश्चन நம்பர் 7 பார்ப்போம். 10,000ல 25% மதிப்பின் 5% என்பது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चन நிறைய வரும். ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் 25/100. சரிங்களா? இதுக்கு 10,000, இதுக்கான வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ 2 0க்கு 2 0 கேன்சல், இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2500 வரும். சரிங்களா? சோ 10,000க்கு 25% வந்து எவ்வளோ? 2500. சோ இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த 2500க்கு 5% என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? 2500க்கு 5% என்ன? சோ இங்க 2 0க்கு இங்க 2 0 கேன்சல், 25யும் 15யும் பெருக்குவோம். சரிங்களா? சோ பெருக்குனா என்ன வரும்? 25 இன்ட்டு 15, 5 5 75, மீதி 7. சரிங்களா? 5 2 30, 30யும் வந்து ஒரு 7யும் கூட்டினா 375. சரிங்களா? சோ 375 அப்படிங்கிறது தான் வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? சோ ரொம்ப ஈஸியான क्वेश्चन. சரிங்களா? சோ क्वेश्चन நம்பர் 8 பார்ப்போம். 48ஓட 48% ஈக்குவல் டு x இன் 64% அப்படின்றாங்க. சோ 48ஓட 48% எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 64% ஆஃப் எக்ஸுக்கு வந்து ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? சோ இப்போ என்ன பண்ணுவோம், இங்க இருக்கிற 100 இங்க இருக்கிற 100 கீழே தான் இருக்கு. சோ ஈக்குவல் டு நடுவுல இருக்கிறதுனால அது கேன்சல் ஆயிடும். சரிங்களா? சோ இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 48 இன்ட்டு 48 கீழே வந்து இந்த 64 வந்துருமா? ஏன்னா இங்க மல்டிப்ளேல இருக்கு, ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? சோ இப்போ 14 பல்லச்சா இது 3 முறை, இது 4 முறை. சரிங்களா? 4 பல்லச்சா இது 1 முறை, இது 12 முறை. சோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3யும் 12யும் பெருக்குனா 36ன்னு வரும். சோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 36. சோ क्वेश्चन நம்பர் 9 பார்ப்போம். 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது டேஷ் சதவீதம் ஆகும் அப்படின்றாங்க. சோ 1 மணி நேரத்துல 60 நிமிஷம் இருக்குமா? சரிங்களா? சோ 2 நிமிஷம் தான் அதுல கேக்குறாங்க. 2/60 இன்ட்டு 100%. ஓகேவா? 1 மணி நேரத்துல 2 நிமிஷத்துக்கு கேக்குறாங்க. சோ இது ஒரு முறை, இது 30 முறை. கரெக்டா? 30 முறை. இது என்ன பண்ணுவோம்? இது ஒரு முறை, இது இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடும்.
சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 10 3 ஆல டிவைட் பண்ணோம். 3 3s are 9, ரிமைண்டர் 1. சோ 3 1/3%. சரிங்களா? சோ 1 மணி நேரத்துல 2 நிமிஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3.25% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? சோ கொஸ்டின் நம்பர் 10 பார்ப்போம். x இன் x சதவீதம் என்பது 25. ஓகேவா? x இன் x சதவீதம் வந்து எவ்வளோ? 25 எனில் x இன் மதிப்பை காண்க. சோ x இன் x சதவீதம் வந்து எவ்வளோ? 25. ஓகேவா? x இன் x சதவீதம். சோ சதவீதம்ன்றனால 100 ஆல வகுக்கிறேன். ஈக்குவல் டு 25. சோ x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ x ஸ்கொயர் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன்? 25 இன்டு 100 ன்னு எழுதிக்கிறேன். இது கிராஸ் மல்டிப்ளை. ஓகேவா? மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சோ இங்க என்ன பண்ணலாம்? x ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எப்படி எல்லாம் பாருங்க, 5 இன்டு 5 25 எழுதலாமா? அதே மாதிரி இத 10 இன்டு 10 ன்னு எழுதலாம். சோ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் இன்டு 10 ஸ்கொயர். சோ ஸ்கொயர்ல கேன்சல் பண்ணா x ஈக்குவல் டு என்ன வரும்? 5 இன்டு 10 ன்னு வரும். சோ x ஓட வேல்யூ என்னது? 50. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து என்னது? 50. சோ இன்னைக்கு டக்குன்னு போடலாம் கணக்குல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? சதவீதத்துல ஒரு 10 சம் பார்த்தோம். சரிங்களா? சோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல இருந்து ஒரு 10 சம் பார்ப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த்.